Hello friends, welcome to Fantasy Guru Development YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எம்ஐ வாஸ் கேகேஆர் இந்த பர்டிகுலர் டீமோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நாங்கள் யூடியூப் சேனல் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது, எப்போ நடக்குதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மே மாதம் நடக்கிறதுங்க. டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தாங்க இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ½ ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ½ ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை செக் பண்ணி எதுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதையும் நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்கில் பே பண்ணுறீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்ஃபுல் ஆப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியோங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை, காமனாக இவங்களே ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டியோ ப்ரோன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செட் 1 செட் 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ செட் 1ல ரோஹித் சர்மா பிக் பண்றீங்கன்னா செட் 2ல இப்போ டிராவிஸ் ஹெட், இப்போ இவங்க 2 பேரோட ஸ்கோரையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே ஆப்பனன்ட்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பேட் கமிங்ஸ் யாராச்சும் பிக் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இதுல கால்குலேட் பண்ணி நீங்க எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு வின்னிங் அறிவிப்பாங்க. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா FG. இப்போ அடுத்த பார்த்தோம்னா 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் 1 by 1 பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பிப் சால்ட், பேட்டிங் ஆர்டரில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங் அண்ட் திலக் வர்மா. பேட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் ஹர்திக் பாண்டியா. பவுலர்ஸில் மிச்சல் ஸ்டார்க், பும்ரா, கோட்ஸி இவங்க பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் பிப் சால்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொடுக்கணுங்கிறது கிடையாது. இது ஒரு முழுக்க ஒரு டெமோ டீம் தான். ஸோ அதனால இந்த டீம்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அடுத்தது பார்த்தா ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பிப் சால், பேட்டிங் ஆர்டரில் ரோஹித் சர்மா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஒரு வாதரே அண்ட் திலக் வர்மா இவங்களை பிக் பண்ணிக்கோம். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல், பவுலிங் ஆப்ஷனில் மிச்சல் ஸ்டார்க், பும்ரா, கோட்ஸி அண்ட் வைபவ் அரோரா இவன் பிக் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல கோட்ஸிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன், வைபவ் அரோராவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததா 3ஆம் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிப் சால், இஷான் கிஷான், பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, வெங்கடேஷ் ஐயர், டிம் டேவிட். அதே ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல கோட்ஸி, துஷாரா அண்ட் வைபவ் அரோரா இவங்களை பிக் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டன் ஆப்ஷனுக்கு பிப் சால்ட்டும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரோஹித் சர்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த 4ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இஷான் கிஷான், பேட்டிங் ஆர்டரில் ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், டிம் டேவிட். அதே ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷனில் மிச்சல் ஸ்டார்க், பும்ரா அண்ட் துஷாரா இவங்க பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ரோஹித் சர்மாவுக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இஷான் கிஷானுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தது 5ஆவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பிப் சால், இஷான் கிஷான், பேட்டிங் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் திலக் வர்மா அண்ட் ரவிவன்சி. இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா, ஷக்கரையா அண்ட் கோட்ஸி இவங்களை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த 6ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப் சால், இஷான் கிஷான்,
பேட்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் அண்ட் திலக் வர்மா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ஹார்திக் பாண்டியா. பவுலர் ஆப்ஷன்ல பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஜுசகரா அண்ட் வைபோ அராரா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல இஷான் கிஷானுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா 7ஆம் டீம் வந்து பார்ப்போம். 7ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட், பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், ஸ்ரேஷ் ஐயர், டிம் டேவிட். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், முகமது நபி அண்ட் ஆண்ட்ரூ ரசல். பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், பும்ரா அண்ட் ஷக்கரையா அண்ட் கோட்ஸி இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் பிலிப் சால்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இல்லை சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா ஷக்கரையாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 8ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட், இஷான் கிஷான். பேட்டிங் ஆர்டர்ல ஸ்ரேஷ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் வாதரே அண்ட் திலக் வர்மா. இது ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், முகமது நபி. பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், பும்ரா அண்ட் ஷக்கரையா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் திலக் வர்மாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா 9ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் டீம் 9ல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட், இஷான் கிஷான். பேட்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரோஹித் சர்மா, ஸ்ரேஷ் ஐயர், நவம் வாதரே. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல பியூ சாவ்லா, ஷக்கரையா, கோட்ஸி அண்ட் வைபோ அரோரா வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் சேஞ்சஸ் தேவைப்படுச்சுன்னா சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா வாதரேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த 10ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இஷான் கிஷான். பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், ஸ்ரேஷ் ஐயர், டிம் டேவிட் அண்ட் ரகுவன் சாய் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ஹார்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், பும்ரா அண்ட் கோட்ஸி இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இல்லை இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படும்னா டிம் டேவிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த அந்த 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்தால் அவன் சேஞ்ச் பண்ணி நாங்கள் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோ டீம் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் டீம் கிரியேட் பண்ணலாம்னு ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. இந்த டீமை வந்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணணும் கிடையாது. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன், இந்த டீமை நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன்னா இது உங்களோட விருப்பம், தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.